எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன். இதை கொடு. இப்படி பிடிச்சி இந்த ஸ்பூனை டைட்டாக பிடிச்சி இதை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அப்படியே டிப் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான். புரியுதா? சாப்பிடு. நானும் சாப்பிட்றேன். துர்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரி, நானே ஊட்டி விடுறேன். காட்டு. சினியா, நீங்க சாப்பிடுங்க. சரி, உனக்கு முடியலனா நீ கையாலே சாப்பிடு. போக போக கத்துக்கலாம். சரிங்க சினியா. நல்லா இருக்கா? சாப்பிடு. கூடவே இதையும் டேஸ்ட் பண்ணி பாரு. சூப்பரா இருக்கு. துர்கா, செல்ஃபி எடுத்துக்கலாமா? பரவாயில்ல, துர்கா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அசோக் மனசுல குடும்ப வாழ்க்கை மேலையும் மனைவி மேலையும் பெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. துர்காவுக்கு மனைவின்ற அங்கீகாரத்தை கொடுத்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே தொடரணும். 2 பேரும் தம்பதிகளா வாழணும். இத பார்க்க எனக்கே சந்தோஷமா இருக்கு. இது அவளும் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாள்ல. இது அவளுக்கு அனுப்பலாம். கௌரிமா, கௌரிமா இங்க வந்து பாருங்களேன். அண்ணே, வேலையா இருக்கண்ணே. ஐயோ கௌரிமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க இங்க வாங்க. இங்க பாருங்க. சென்றாஸ் அண்ணே. கௌரிமா, இது நம்ம துர்காவும் சித்தப்பாவுமா? ஆமா. 2 பேரும் ஜோடியா ஹோட்டலுக்கு போயிருக்காங்க போல. ஆமாண்ணே, இதுக்கு என்னென்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா? அண்ணே, சித்தப்பா துர்காவை தன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டாரு போல. ஆமா. இல்லன்னா ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரா? 2 பேரும் நல்லபடியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல. மாசாணி அம்மா என் துர்காவுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டா. ஆமாண்ணே, இத அனுப்பினது யாரு? சித்தப்பாவா? இல்லம்மா, சத்யாமா தான் அனுப்பியிருக்காங்க. சத்யாமாவா? சத்யாமாக்கு நம்ம மேல எவ்வளவு பிரியம். இத அனுப்புனா நம்ம சந்தோஷப்படுவோம்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. போன் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் போல இருக்குண்ணே. போன் பண்ணலாமா? பண்ணுங்க. இல்லண்ணே, வேண்டாம். என்னாச்சுமா? சும்மா சும்மா அவங்களை தொந்தரவு பண்ணா தப்பாயிடும். அண்ணே, இதுல பேசி குரல் அனுப்புவோம்ல, அப்படி பண்ண முடியுமா அண்ணே? அனுப்பலாமா? பண்ணுங்க அண்ணே. அம்மா இந்தாங்க, பேசுங்க. வணக்கம் சத்யாமா.
அண்ணே இதை அனுப்பிடுங்க அண்ணே. வணக்கம் சத்யாமா, நான் தான் கௌரி பேசுறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் வாய்ஸ் மெசேஜ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சித்தப்பாவும் துர்காவும் இருக்கிற போட்டோ அனுப்பிச்சிங்கல்ல, அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சுமா. இந்த போட்டோவை அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. உண்மையிலேயே துர்காவோட வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். துர்காவை அங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சதே நல்லதா போச்சுமா. அவங்க புருஷனும் பொண்டாட்டியா வாழ்ந்து சீக்கிரம் குழந்தையெல்லாம் பெத்துக்கணுமா. 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு மாசாணியம்மன் கால்ல போட்டு கும்பிடணும்னு ஆசைப்படுறமா. அதாம்மா என்னோட ஆசையே. அப்படி அவங்க 2 பேரும் வரும்போது நீங்களும் கண்டிப்பா கூட வரணும்மா. இப்ப நான் சொன்னதெல்லாம் துர்கா கிட்டே சொல்லிடுங்கம்மா. போட்டோ அனுப்புனதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேம்மா. நன்றிம்மா. கௌரி பாப்பா, நீ பேசினதெல்லாம் கேட்டேன். கௌரிமா, கௌரிமா, சத்யாம்மா ஏதோ வாய்ஸ் போட்டிருக்காங்க. என்னங்க கொடுங்கண்ணே. அப்படியே கேளுங்க. கௌரி பாப்பா, நீ பேசினதை கேட்டேன். நீ சொன்னதை கண்டிப்பா துர்கா கிட்ட சொல்றேன். சீக்கிரமே அவங்க குழந்தையோட கிராமத்துக்கு வருவாங்க. அப்ப நானும் ஊருக்கு வரேன். மாசாணி அம்மா, துர்காக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்ட. அவ வாழ்க்கையில ஒரு ஒளி ஏத்தி வச்சுட்ட. நன்றி ஆத்தா. எல்லாமே உன்னோட அருள் தான். இந்த வீட்லயே நிலைச்சு வாழ்ந்தரலான்னு பாத்தியா? ஏய், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு பார். ஏ வீணா, அத்தை. துர்கா, சினியா, என்ன சினியா அதுக்குள்ள வந்துட்டீங்க? இப்பதான் டிஃபன் செய்யவே ஆரம்பிச்சேன். நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? ஏன் இவ்வளவு பதட்டமா அவரு? ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். எனக்கு டிஃபன்லாம் வேண்டாம். டேய், ஏண்டா ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாமா, பார் கவுன்சில்ல பிரசிடென்டா பதவி ஏத்துக்க போறேன்ல, நேத்தே சொன்னேனே நான். ஓ, அது அசோக், எவ்வளவு பெரிய பதவி! எங்களெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டியா? அண்ணி, மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு அவங்களே சிம்பிளா தான் பண்றாங்க. சரி சரி, நான் சும்மா தான் சொன்னேன். சரிங்க அண்ணி. துர்கா, நேத்து ஆர்டர் லெட்டர் கொடுத்தேன்ல, அது கொடு. ஆர்டர் லெட்டர்?
என்ன துர்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க? லெட்டர் எடுத்துட்டு வா. இருங்க சின்னையா, எடுத்துட்டு வரேன். என்னமோ அத்தை பண்ணிருக்காங்க, சொல்ல மாட்டாங்களே. எங்க போனவ? டைம் வேற ஆயிட்டே இருக்கே. துர்கா, துர்கா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா தாயே, என்ன கொடுமை இது! லெட்டரை நான் மேல தானே வச்சேன், அது எப்படி கீழே விழுந்து எரிஞ்சது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதை கொண்டு போய் எப்படி நான் அவர்கிட்ட கொடுப்பேன்? என்ன சொல்லுவாரோ தெரியலையே. இது என் தலைவிதி போல. அவர் ஆபீஸ்க்கு போகும்போது தினமும் ஒரு பிரச்சனை வந்துருது. அம்மா தாயே, உன் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தானே இந்த லெட்டர் இங்க வச்சேன். அது இப்படி எரிய வைப்ப? என்னம்மா? கொஞ்சம் வெயிட் பண்றா. இன்னைக்கு திட்டு வாங்க போறேன். என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா கோவப்படுத்த போறேன். அத நினைச்சதான் எனக்கு துர்கா, வேதனை இருக்கு. இப்ப வர போறியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, கூப்பிடுறாரு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இதுக்குதான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஏதோ ஒரு கோவிலே கிடந்தேன். அம்மா துர்கா, அசோக் வெயிட் பண்றாமா? ஐயோ, மறுபடியும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டியா? அந்த லெட்டரை கொடுத்துட்டு அப்புறமா சாமி கும்பிடு. சீக்கிரம் வாமா. ஷூ, அம்மா தாயே, நீயே என்ன கொண்டு வந்து விட்டுட்டு இப்படி தினமும் அழ வைக்கிறே. துர்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ துர்கா, இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? துர்கா, துர்கா, என்ன விளையாட்டு இது? சீக்கிரம் வா. அம்மா அவளை பாருங்கம்மா. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, அண்ணன் நட போட்டு வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் இருடா. வா துர்கா. ஏய், சீக்கிரம் வா. லெட்டர் கொடு. என்ன நின்னுட்டு இருக்க? லெட்டர் கொடு, டைம் ஆயிடுச்சு. சின்னையா, என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. எதுக்கு? எனக்கே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது சின்னையா. ஐயோ, என்ன விஷயம்னு சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. எனக்கு டைம் ஆகுது, லெட்டர் கொடு ஃபர்ஸ்ட். கூடுன்றல. என்ன துர்கா பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இவள அசோக் பொறுமையாரா. அம்மா, டேய் இருடா. இல்லம்மா, இவ இரு, நான் பேசுறேன். என்ன பண்ணி வச்சிருக்கா? நான் பேசுறேன் அவகிட்ட. இரு. என்னம்மா பண்ணி வச்சிருக்க? முக்கியமான லெட்டர்னு பூஜை ரூம்ல வச்ச சரி,
ஆனா அது உடனே சாமி கும்பிட்டுட்டு பீரோல கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல. சரி, பூஜை ரூம்ல வச்ச அது எப்படி தீப்பத்தி எரியும்? அதுதான் அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரியல. பூஜை ரூம்ல நான் தான் வச்சேன். அது எப்படி கீழே விழுந்து விளக்கு மேல பத்தி எரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, லெட்டர் தானா நகர்ந்து விளக்குல விழுந்து தீ குளிச்சிருச்சாக்கும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த பொருளை எங்க வைக்கணும்னு கூடவா உனக்கு தெரியல? முக்கியமான டாக்குமெண்ட் யாராவது பூஜை ரூம்ல வைப்பாங்களா? இதுக்குதான் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும்னு சொல்றது. ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, ஒன்ன போய் தம்பிக்கு கட்டி வச்சாங்களே. தம்பி, உங்க மேலயும் தப்பு இருக்கு. ஒரு ஆர்டர் லெட்டரை இவகிட்டயா கொடுப்பீங்க? ஆமா நீ பூஜை ரூம்ல வச்சு இவ இப்படி எரிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? கொடுக்கும் போதே முக்கியமான லெட்டர்னு நான் சொல்லிதானே கொடுத்தேன். ஏன் துர்கா, நான் சொன்னது உன் மைண்ட்ல ஏறவே இல்லையா? இல்ல என்ன இரிட்டேட் பண்ணோனே இப்படி பண்ணிட்டு இருக்கியா? துர்கா, கொஞ்சம் அழுகை நிறுத்துறியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அட வேற செய்யற. இல்ல, என் மேல உனக்கு கோவம்னா எனக்கு 2 அறை கூட கொடுத்துடு. ஆனா இப்படி என்ன கொடுமைப்படுத்தாத. ஷோ, சரி விடுறா. பாவம், ரொம்ப திட்டாத. இல்லம்மா, அவளே பயந்து போயிருக்காடா, விடு. இங்க பாருமா, எல்லாத்துலயும் கவனமா இருன்னு நான் நேத்தே சொன்னேன்ல. இப்ப பாரு, ஆபீஸ் கிளம்புற நேரம் தினமும் அசோக்க டென்ஷன் படுத்தாத. அவனை கோவப்படுத்த கூடாதுன்னு கூட என்னால சொல்ல முடியல. ஏன்னா நீ பண்ற காரியம் அப்படி இருக்குமா. நீ திட்டு வாங்கி அழுது ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கியா என்ன? என்னமோ போ. அசோக், எனக்கே என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த லெட்டர் இல்லைன்னா பதவி ஏத்துக்க முடியாதா? எப்படி அணி முடியும்? ஜட்ஜு மேடத்துல இருந்து செயலாளர், பொருளாளர்னு அத்தனை பேர் சைன் பண்ணி கொடுத்த லெட்டர் இது. பார் கவுன்சிலோட சீல் வேற வச்சிருக்காங்க. நான் போய் லெட்டர் எரிஞ்சு போச்சு சாரின்னு சொன்னா என்ன கேவலமா பார்க்க மாட்டாங்க? ஒரு ஆர்டர் லெட்டரை பத்திரமா கொண்டு வர தெரியல, இவன் எப்படி தலைவரா இருந்து சாதிக்க போறான்னு அவங்கள நினைக்க மாட்டாங்க? இந்த லட்சணத்துல நான் அண்ணா போஸ்ட்ல வேற செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க முன்னாடி எல்லாம் இந்த லெட்டரோட போய் நிக்கிறத நினைச்சாலே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். இந்த பதவிக்கு நான் தகுதியானவன் கிடையாது, பதவியை ஏத்துக்கிறத விட இந்த பதவியை ரிசைன் பண்றேன்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துடலாம். அது கூட கொஞ்சம் கௌரவமா தான் இருக்கும். அசோக், முதல்ல டென்ஷன் ஆகாத. எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஐடியான்னு ஒண்ணு இருக்கும். முதல்ல அது என்னன்னு யோசி. அதான் இப்ப சொன்ன. அப்படி இல்ல அசோக், பாசிட்டிவ் வேல கொஞ்சம் யோசின்னு சொன்ன. அப்படி என்ன படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ நேத்து இவளை திட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. இப்போ என்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ இட்ஸ் வெரி பேட். ஆபீஸ் கிளம்புறப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. அங்க நீ போனா யாராவது ஒரு வழி சொல்லுவாங்கல்ல. ஆமா அசோக், அத்தை சொல்றது சரிதான். காரை நிதானமா டிரைவ் பண்ணிட்டு போ. மேபி அப்ப கூட ஒரு ஐடியா கிடைக்கலாம்ல. ஆமா தம்பி, டென்ஷன் ஆகாம கிளம்புங்க. இன்னைக்கு நீங்க பார் கவுன்சில் பிரசிடென்ட். உங்களை யார் கேள்வி கேட்க முடியும்? கான்பிடென்ட்டா கிளம்புங்க. அண்ணி, பதவி ஏத்ததுக்கு அப்புறம் தானே பிரசிடென்ட். அதுக்கு தான் வழி இல்லாம பண்ணிட்டாளே. ஒரு தடவை என் உயிரை காப்பாத்திட்டான்னு பரிதாபப்பட்டேன் பாருங்க. அதுக்கு நன்றியா ஒவ்வொரு நாளும் என் உயிரை எடுத்துட்டு இருக்க. நீ உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? டேய் அசோக், நான் போறேன், போய் தொலைறேன். அசோக், அசோக், துர்கா
அழாதம்மா. நீதான் அவன் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிற, அப்புறம் அவனே திட்டான்னு அழற. இங்க பாரு, நீ நிறைய மாத்திக்கணும் துர்கா, இல்லனா ரொம்ப சிரமம். அசோக்கு அன்பை கொட்டி கொடுப்பான், ஆனா கோவப்பட்டானா அப்பப்பா அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. சட்டுன்னு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டானா அப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, என்னைக்கும் நீ அவன் கூட சந்தோஷமா வாழணும்னா அவனை புரிஞ்சு நடந்துக்க முயற்சி பண்ணு. சத்யா, அத்தை. நீ துர்காவை கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லு. சரிங்க அத்தை. அழாத. வா துர்கா. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, கலக்கிட்டீங்க போங்க. காலையில இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல. ஏன் மீனா, இவ ரொம்ப நாள் தாங்குவான்னு நினைக்கிற? அத்தை, அசோக் கோவத்துல ஒரு முடிவு எடுத்துருவான்னு நீங்களே அவ மனசுல ஒரு விதைய போட்டீங்கல்ல, வேற லெவல். அதுக்கு தினமும் தண்ணி ஊத்துவோம், அது செடியானதுமே ஒரே வெட்டு.